ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுடைய ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னொன்னு உங்களுடைய டெம்பர்மெண்ட் லெவல் எப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் டெம்பர்மெண்ட் மாறும். ஒரு சிலவங்க வந்து உடனே வந்து பேனிக் ஆவாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, சுச்சுவேஷனை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஸ்டாக் மார்க்கெட்ல 40% கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்க பேனிக் ஆகக்கூடிய ஆளா? ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகும். ஏன்னா 40% 1 crore நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 40% போயிருச்சு அப்படின்னா 40 லட்சம் போயிருச்சு. இது வந்து பேனிக் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு உண்டான பிளேஸ் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து கத்துக்கிறணும். ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி தான் வந்து மேல போகும் கீழே வரும் அப்படின்ற முறைகள் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கலா ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம், ஆனா கீழே போகும்போது நமக்கு வந்து அதனுடைய பெயின் வந்து தெரியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்ப ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான முறை என்ன அப்படின்னா 40% 50% கீழே போனாலும் நீங்க வந்து பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. அங்க 40% நீங்க வந்து செல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் வந்து லூசர். வின்னிங் சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒரே ஏற்றத்துல இருக்காது, ஏற்றத்துலயும் இருக்கும் இறக்கத்துலயும் இருக்கும். அப்ப மார்க்கெட்ல நீங்க வந்து யாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப அவங்ககிட்ட வந்து ஒரு 1 crore டோட்டலா இருக்குது. 1 crore வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய ரிஸ்க் வந்து தெரிஞ்சு அவங்க போடுறாங்க அப்படின்னா ஓகே. இல்ல நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டேன் எனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன்ல போடக்கூடாது. நீங்க ஃபண்ட் மேனேஜர்லாம் பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 90% 100% ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கும். ஏன் இருக்குது? அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி மேல போகும் கீழே வரும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்ப இதுவே வந்து ரீட்டைல் வந்து நம்மள மாதிரி காமன் பர்சன் வந்து 100% போட முடியுமா அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு 1 crore இருக்கு, 1 crore கொண்டு போய் வந்து மார்க்கெட்ல போட முடியுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். அதுதான் வந்து உங்களுடைய வின்னிங் வந்து ப்ராபபிலிட்டி வந்து டிசைட் பண்ணும்.